நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காசாவை கைப்பற்ற போகிறேன், அது அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கூக்குரலிட்டு பெரிய மிரட்டல்லாம் விட்ட ட்ரம்ப்பு இப்போது தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்கார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? எகிப்தை பார்த்து இஸ்ரேல் பயந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. நிஜமாவே எகிப்தை பார்த்து இஸ்ரேல் பயப்படுதுன்னா எகிப்துக்கிட்ட இஸ்ரேலை பயமுறுத்துகிற ஆயுதம் ஒன்று இருக்கணும்ல. அப்படி எகிப்து வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? இதெல்லாத்தையும் தாண்டி அரப் கண்ட்ரீஸ் 7 முக்கிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உலக நாடுகள்கிட்ட பேசுபொருளாக மாறியிருக்கு. அது என்ன? ஹோஸ்டேஜ் ரிலீஸ் ரிலேட்டடாகவும் எப்படி ஹமாஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பிணைய கைதிகளை கொண்டு வராங்க அப்படிங்கிறது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஐடிஎஃப் வீரர்கள் மொத்தமாக வந்து ஒரு 1,70,000 பேர் கடுமையான மன உளைச்சல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். என்னடா இது, இவங்க தொடர்ச்சியாக வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்களே இந்த ஐடிஎஃப் வீரர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களாம். தொடர்ச்சியாக ஒரு 15 மாதம் போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ச்சியாக துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? மைண்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரியான கட்டத்துக்கு வந்து இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தொடர் போர் அப்படின்னு இந்த பக்கமே இப்படி இருக்குது அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் உக்ரைன் வீரர்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட நிலையெல்லாம் திண்டாட்டம் தான். ஸோ தொடர்ச்சியாக இப்படி நடந்து வரக்கூடிய போருக்கு மத்தியில் சின்ன இடைவெளி கூட இல்லாத அளவுக்கு போர் புரிகிறதுனால ஐடிஎஃப் வீரர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டது. நிறையா பேர் லூஸாக போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிறுக்கா தெரிகிறாங்க, நம்ம காதல் படத்தில் வரக்கூடிய பரத் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்குது. இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி போட்டிருக்கோம். இப்போது 1,70,000 பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதனுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. அரப் லீடர்ஸ் ஒரு 7 கண்ட்ரி, அதாவது பக்ரைன், அதற்கு பிறகு வந்து சவுதி அரேபியா, அதோடு சேர்த்து எகிப்து, ஜோர்டான், இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து சவுதி அரேபியாவில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், எடுத்திருக்கக்கூடிய ரெசல்யூஷன் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் உலகத்துக்கு தெரியலை. பட் இவங்க மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ் ஒன்று வெளியாச்சு. அது என்னென்னா, காசாவை முழுவதுமாக அமெரிக்கா நிர்வகிக்கும், அது அமெரிக்காவுக்கு சொந்தமானது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எகிப்துக்கு அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல. அந்த நிலைப்பாட்டில் இருந்து இப்போ ட்ரம்ப் வந்து பின்வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் ட்ரம்ப்பினுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது இப்போ நிகழ்ந்திருக்கு. இது வரவேற்க தகுந்தது. அதே நேரத்தில் இப்போ எகிப்தை பொறுத்தளவில் அவங்க வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த அரபு நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எண்ணெய் ரிலேட்டடான விஷயங்களை பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு ஒபாக் ப்ளஸ் டீம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா, இல்லை வேறு எதுவும் வந்து அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறதுக்கான விஷயங்களை இந்த 7 நாடுகளும் சந்தித்து பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னும் வெளியில் வரல. பட் இவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ட்ரம்ப் வந்து காசா பிளானை வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக தான் இருந்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு பிறகு இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது காசா மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி தான். பேட்யா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த 4 ஹோஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு 6 ஹோஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4+2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு லேடி, அதுக்கு பிறகு 2 குழந்தைகளுடைய மரணம், அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, வயசான தாத்தா ஒருத்தர். இப்போ இந்த லேடியினுடைய உடல் அப்படிங்கிறது ஹமாஸ் வந்து மாற்றிட்டாங்க. அது அந்த பொண்ணோட அந்த 35 வயதுக்குரிய அந்த பெண்ணுடைய உடலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது டிமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹமாஸ் உண்மையிலேயே வந்து அந்த இறந்த உடல்களை வந்து கரெக்டான நபர்களை விடுகலையா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயமா ரிலேட்டடாக ஹமாஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை வந்து இஸ்ரேல் தான் செஞ்சாங்க, அவங்க தான் வந்து அன்னெசரியாக பாம்பு போட்டு எங்களுடைய பிணைய கைதிகளை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம்.
இப்போ இந்த இடத்துல வந்து சில கேள்விகள் முன்வைக்கப்படுது, அதற்கான பதில்கள் வந்து அன்ரிவீலாக தான் இருக்குது. அது தகவல் வந்ததற்கு பிறகு நம்ம அதை ஷேர் பண்ணலாம். 3 எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதாவது ஒரே பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் வந்து இஸ்ரேலிய சிட்டியில் வந்து திருத்துப்புன்னு ஒரு பஸ்ஸில் வந்து பாம்பு வெடிக்குது, தொடர்ச்சியாக குண்டுகள் வெடிக்குது. இதனால் வந்து யாரும் பெரிய அளவில் காயமடையலை அப்படிங்கிற செய்தி சொன்னாலும், எப்படி திடுதுப்புன்னு ஒரு பஸ் வந்து பாம்பு வச்சு இது பண்ணப்படும், இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலஸ்தீனியர்களை தான் சந்தேகப்பட்டாங்க. இது இஸ்லாமிக் ஜிகாத் இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மொசாட் வந்து பயங்கர ஆய்வுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வந்து வெளிவந்திருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, பூனை வந்து மடியில் தான் கடந்திருக்கு அப்படிங்கிற கதையாக பொதுமக்களே வந்து பாம்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இதன் காரணமாக இஸ்ரேல் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அந்த நாட்டு மக்களே வந்து அந்த பஸ்ஸில் வந்து பொதுமக்களே வந்து பாம்பு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரிப்போர்ட் சொல்லுது. இது வந்து 50-50 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்ன வரைக்கும் இஸ்ரேலுடைய இந்த அந்த ஜெருசலேம் போஸ்ட்லாம் வந்து சரியான செய்திகளை சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு தியரி ஒன்று இருக்குது, இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இஸ்ரேலிய பொதுமக்களே இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் அங்கிருந்து கிடைக்குது. இது வரைக்கும் 48,369 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய போர், அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு கொண்டு வரக்கூடிய அல் ஜசீரா மாதிரியான நிறுவனங்கள் இப்போது இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இழந்து போயிருக்கு காசா, அப்போது இந்த மக்கள் தொகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அந்த நாடு வந்து ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாக இருக்குது. ஏகப்பட்ட நோய் நொடி உள்ள மனிதர்கள் வந்து அங்கே இருக்காங்க, சுகாதாரம் இல்லை அப்படிங்கிற வகையான விஷயங்கள் இது எல்லாமே பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை யுஎஸ் எய்டு வந்து உள்ளே வருவதற்கான அனுமதிலாம் இப்போ இஸ்ரேல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுல ஹமாஸ் வந்து அக்கறை காட்டிகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது அப்படின்னா, ஹமாஸ் ஒட்டுமொத்த பிணைய கைதிகளையும் விடுதலை செய்த பிறகு ட்ரம்பினுடைய மனசில் மறுபடியும் மாற்றம் வந்துச்சுன்னா, மறுபடியும் காசா மீது போர் நடந்துச்சுன்னா, அப்போது எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாமல் ஹமாஸ் சரணடையக்கூடிய நிலை வருமா? எவ்வளவு காலம்தான் தற்காப்பு போர் அப்படிங்கிறது நடத்திக்கிட்டே இருக்க முடியும்? அவங்களுக்கு ஆதரவாக ஹவுதிகள் வருவாங்க, ஹிஸ்புல்லா கிட்ட ஆயுதங்களே இல்லை, ஈரானில் இருந்து சிரியா வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போகிறதுக்கான வாய்ப்பையும் இப்போ அமெரிக்கா கட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஆயுத சப்ளைங்கிறது ஈரான்கிட்ட இருந்தும் போகலை. இப்படிப்பட்ட நிலையில் பிணைய கைதிகள் ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்து விட்டார்கள் என்றால் ஹமாஸ் தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு நிலை இருக்குது. இது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த மேடை போட்டு அந்த இடத்துல ஃபோக்கஸ் வச்சு கேமரா வச்சு அங்கே வந்து முத்தமிட்டு ஹமாஸுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறக்கூடிய இஸ்ரேலிய நபர்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அவங்கள ரிலேட்டடாக அவங்கள்ட்ட தனியாக இஸ்ரேல் சைட்லேருந்து பேட்டி எடுத்து ஜெருசலேம் போஸ்ட் வந்து பேட்டிலாம் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ ஹமாஸ் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ஹோஸ்டேஜ்கிட்ட கேட்டு இன்ன வரைக்கும் வீடியோவாக வெளியிடலை. ஆனால் பொதுவெளியில் எப்படி காட்டப்படுது, ஹமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் இடத்துல முத்தம் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து நல்லாசி பெற்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இஸ்ரேலிய பிணைய கைதி வெளியில் போகிற மாதிரி. அது லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்ஷேக்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க, டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இது எல்லாமே அந்த ஃப்ரேமில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போது அந்த ஹமாஸ் சேர்ந்த நபர்கள் வந்து இந்த ரெட் கிராஸுக்கு எங்கிருந்து அவங்க பிணைய கைதிகளை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டால் படம் பிடிக்க முடியாதா? இந்த ஒரு கேள்வி இருக்குது. சரி, கொண்டு வந்து விட்டுறாங்க, அடுத்த செட்டு தான் கூட்டு வர போகிறாங்க, இந்த ஹமாஸ் வீரர்கள் இவங்களோட இருக்க போகிறாங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணால் எளிமையாக இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட முடியுமே. அப்புறம் எப்படி டெய்லி ஒரு 3 பேர் 2 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க? சடலத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க, நீட்டாக வந்து பேக் பண்ணி பக்காவாக கொண்டு வராங்க. அப்போ எந்த அளவுக்கு ஹைடெக்காக ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திச்சா கூட இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களா? இல்லை 2 பேர் உடன்பாடு அடிப்படையில் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் போர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், நான் அடிக்கிற மாதிரி அழுகிறேன் நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்களா? ஏன்னா இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு காசு கொடுத்து ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஒரு ஐயம் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு டவுட் என்னென்னா, எங்கிருந்து பிணைய கைதிகளை இவங்க கொண்டு வராங்க? அதை அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியல, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொசாட்டால் கண்டுபிடிக்க முடியலை. கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரியே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15 நாட்களாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது.
இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்க. எகிப்து உண்மையிலேயே சீனாய் மலையில் தன்னுடைய இராணுவ வீரர்கள் நிப்பாட்டியிருந்தது, மெர்கட்டாவா டேங்கை வந்து ரஃபா இலையில் நிப்பாட்டியிருந்ததை பார்த்து இஸ்ரேல் அடர்ந்து போச்சு. எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. பட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய வார்த்தைகளை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டதுனால இந்த போர் பதற்றம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. ஆனால் எகிப்தை பார்த்து இஸ்ரேல் ஏன் பயந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் PL-15 மிசைல் அப்படிங்கிறது. இந்த மிசைலை எதிர்த்து அயன்டோமால் செயல்பட முடியாது அப்படிங்கிறாங்க. 300 கிலோமீட்டர் வரைக்கும் இலக்கை எளிமையாக சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்த மிசைல் வந்து எகிப்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தான் வந்து இடையில இராணுவ பயிற்சிலாம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய பாராட்ரூப்ஸ் வந்து யூஸிங் பவர் கிளைடர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சாகசம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் இப்போது சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எகிப்து இஸ்ரேலை போர் பண்ணாங்கன்னா 1979 ஒரு பெரிய வார் ஒன்று நடந்தது. அதில் எகிப்துக்கு தான் நல்ல வெற்றி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அச்சப்பட்ட நிகழ்வுகளும் இப்போது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னப்பா ஈரானை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்டால், புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படின்னு பல தடவை சொன்னால் கூட சத்தமே இல்லாமல் வந்து கத்தியை கீழே போடுறது, நீ கத்தியை போட்டாலும் சரி இல்லை வந்து கடப்பாறையை போட்டாலும் சரி காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமியோடைய காமெடி தான் நினைவுக்கு வருது. ஈரான் தொடர்ச்சியாக இராணுவ பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஜோல்ஃபாகார் 1403 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பயிற்சி மக்ரான் கடற்கரையில் இராணுவ பயிற்சி செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சு தொடர்ச்சியாக ஈரான் வந்து உலக நாடுகளை மிரட்டுவதற்கு ட்ரை பண்ணால் கூட அவங்க எப்போ இஸ்ரேல் மீது ட்ரூ ப்ராமிஸ் 3 செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை ப்ரெஸ் டிவி கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. இது ப்ரெஸ் டிவி அப்படிங்கிறது ஈரான்லேருந்து வெளியே வரக்கூடியது. அவங்க இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, பிணைய கைதிகளை எங்கிருந்து ஹமாஸ் கூட்டு வராங்க? அந்த இடத்த ரிவீல் பண்ண முடியாத ஒரு இடமா? அந்த கேள்விக்கான பதில் தான் தெரியலை. காசா மக்கள் சுற்றி தான் இருக்காங்க, அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஓகே. ட்ரோன்ஸ்லாம் பறக்கலை, ஓகே. பட் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய சேட்டலைட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஹமாஸ் வந்து திறம்பட செய்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லையே. இந்த இடம் தான் டவுட்டாக இருக்குது. இதற்கான பதில் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.